வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கரும்பில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, கரும்பை நம்ம சாப்பிடும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழ்கிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கரும்பில் அதிக அளவு ஃபைபர் இருக்குது, அதாவது நார் சத்து இருக்குது, நீர் சத்தும் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், ஜிங்க், தயாமின், ரிஃபோஃப்ளோவின், புரோட்டீன் கூட இருக்குது, அதாவது புரதச்சத்து. ஏன்னா உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள்லாம் கரும்பில் இருக்குது. இப்போ நீர் சத்தும் நார் சத்தும் கரும்பில் இருக்கிறதால செரிமான பிரச்சனைகளை தொடங்கி உங்களுக்கு பலவிதமான பிரச்சனையை அந்த கரும்பு உங்களுக்கு குணப்படுத்தும். இயற்கை தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொடை அப்படின்னு கூட நம்ம இந்த கரும்பை சொல்லலாம். இந்த கரும்பை நம்ம எடுத்துக்கிறதால என்னென்ன விதமான நோய்கள் நம்மளுக்கு குணப்படுத்தப்படுகிறது, என்னென்ன விதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது, கரும்புடைய மருத்துவன்மைகள் என்ன, வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கரும்பு உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கும் மக்களே. ஸோ எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் சோர்வாக இருக்கும்போது ஒரு துண்டு கரும்பு சாப்பிட்டு பாருங்க, உடனே சுறுசுறுப்பு ஆகிடுவீங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடுவீங்க. ஏன் அப்படின்னா கரும்புல இருக்கக்கூடிய இனிப்பு சுவை காரணமாக அதோடைய அந்த ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த சாறு உங்களுடைய செயல்திறனை அதிகரிக்கும். உங்களுடைய உடலுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், புத்துணர்ச்சி தானாக கிடைக்க செய்யும். ஸோ அந்த ஆற்றலை எல்லாம் அதிகரித்து உங்களுடைய நாளை நீங்கள் சூப்பராக தொடங்கணும் அப்படின்னா ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு கரும்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். எலும்பு மற்றும் பற்களுக்கு வலிமை சேர்க்கும் கரும்பு. கரும்பில் கால்சியம், மெக்னீசியம் சத்துக்கெல்லாம் நிறைவாக இருக்கு. இந்த கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து இது ரெண்டுமே நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எலும்புகளை வலிமையாக வச்சுக்கலாம். ஸோ எலும்புகள் வலிமையாகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பற்களும் நமக்கு வலிமையாக இருக்கும். அப்போ நீங்க பற்கள் மற்றும் எலும்புகளை வலிமை பெற வைக்கிறது கரும்புகளை எடுத்துக்கோங்க. கரும்பு நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்பு உருக்கி, மூட்டு வலி சம்பந்தமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். குறிப்பாக பற்கள் உங்களுக்கு ஆடுவது, ஈறுகளிலிருந்து வீக்கம், அப்புறம் ஈறுகள் ரத்த கசிவு, இது போன்ற பற்கள் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு குணப்படுத்தப்படும். பற்கள் வலிமையாக ஆரம்பிக்கும். மன அழுத்தம் குறையும் நீங்க கரும்பு சாப்பிடும் போது. கரும்பில் அதிகமாக பொட்டாசியம் சத்து இருக்கிறதால மன அழுத்தத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பு உங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்க கரும்பை கடித்து மெல்லும் போது ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் உங்களுக்கு இது இருக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு ரிலீஃப் பண்ணிடும். உங்களுடைய மன அழுத்தம் தானாக பறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் படப்படப்பாக நீங்கள் இருக்கீங்கன்னா கரும்பு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு க்யூர் பண்ணிடும். புற்றுநோய் வராமல் தடுக்கிறது இந்த கரும்பு மக்களை. இப்போ கரும்பு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் கொண்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃப்ளேவர்ஸை கரும்பு வச்சிருக்கிறதால புற்றுநோய் செல்கள் ஆரம்பத்திலேயே எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை இந்த கரும்பு நமக்கு கொடுக்குது. அப்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுத்து நிறுத்தி புற்றுநோய் வராமல் உங்களுக்கு தடுக்கணும் அப்படின்னாலும் புற்றுநோய் குணப்படுத்திக்கணும்னாலும் கரும்பு உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிறுநீரகத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கரும்பு. இப்போ கரும்புல பொட்டாசியம் மற்றும் குறைந்த அளவில் தான் சோடியம் இருக்குது. எனவே இது சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளை இன்னும் உங்களுக்கு மேம்படுத்தும். அப்போ சிறுநீரக பாதையில் சிறுநீரக கற்கள்லாம் உருவாகி இருந்தது அப்படின்னா அந்த கற்களை நீங்கள் குறைக்கிறதுக்கும் கற்கள் உருவாகாமல் தடுத்து சிறுநீரக மண்டலம், அதாவது உங்களுடைய கழிவு நீக்க மண்டலம், சிறுநீரகம் தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்யறதுக்கு கரும்புகளை நீங்கள் எடுத்துக்கலாம். கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்க கரும்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது. கரும்பில் அதிகமாக எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த அதிகமாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட்ஸ் கல்லீரலுடைய ஆற்றலை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றி கல்லீரலை உறுதியோட வச்சு பல விதமான அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை க்யூர் பண்ணி வராமல் தடுக்கிறதுக்கு கரும்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கரும்பு உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு ரொம்ப நல்லதோ அதே போல் உங்களுடைய சருமத்திற்கும் கரும்பு நல்லது. வயதான தோற்றத்தை கரும்பு உங்களுக்கு தாமதப்படுத்தும். கரும்புல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை அப்படியே நீங்க அழகாக தக்க வைத்துக் கொள்வதற்கு கரும்பு உதவிகரமாக இருக்கும். இதனால சரும சுருக்கங்கள், சரும பாதிப்புகள் எதுவும் இல்லாம உங்களுடைய வயதான தோற்றத்தை நீங்க தாமதப்படுத்திக்கலாம். உங்களுடைய ஏஜ் நீங்க வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க எங்க தெரிவிங்க கரும்பு சாப்பிடும்போது. அதே போல் உங்களுடைய சுறுசுறுப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிப்பீங்க கரும்பு சாப்பிடும்போது. நோய் எதிர்ப்பு சக்தியை கரும்பு அதிகரிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கரும்பில் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால இது உங்களுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் உங்களுக்கு வலு கொடுத்து அதிகப்படுத்துது. எனவே நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையுமே நீங்கள் ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இம்யூன் பவர் அதிகரிக்கப்படுதுங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புதுசான ஏற்படக்கூடிய தொற்று நோய்களையுமே கரும்பு உங்களுக்கு வராமல் தடுக்கும். உங்களுடைய எடையை நீங்கள் ஆரோக்கியமான
முறையில் குறைக்க விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் கரும்பையும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. கரும்பு வந்து ஃபைபர், அதாவது நார் சத்து நிறைஞ்சிருக்கு, அதே போல் நீர் சத்து நிறைஞ்சிருக்கு, டேஸ்ட் அப்படின்றதால உண்ணக்கூடிய உங்களுடைய உணவுகள்லாம் சீராக செரிமானம் அடைஞ்சு தேவையற்ற கொழுப்புகளுடைய சேர்க்கையை கரும்பு உங்களுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திடும் மக்களே. கொழுப்பு சேர்க்கையை தடுத்து நிறுத்துறதாலே உங்களுடைய பலவிதமாக அதிகமாக இருக்கக்கூடிய உடல் எடை இன்னும் அதிகமாகாமல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கரும்பு தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து ஃபைபர் இருக்குங்க இல்லையா, அது உங்களுடைய உடல் எடை அதிகமாக இருக்குங்க இல்லையா, அதை வந்து சைடு எஃபெக்டே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ கரும்பையும் உடல் எடை குறைகிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கரும்பில் வந்து பொட்டாசியம் சத்து நிறைவாக இருக்கிறதால இது வந்து பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. எனவே உங்களுக்கு வந்து கரும்பு பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் அடிக்கடி சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. பிபியும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ கரும்பை சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.